ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களா பார்த்தீங்கன்னா, Atomberg ஃபேன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா, Efficio மாடல் வந்து ஒரு 2 இயர்ஸும், Renesa மாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வருஷம் நான் யூஸ் பண்ணதுல, அந்த ஃபேன்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சர்வீஸ் எந்த அளவுக்கு கொண்டு இருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா, உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரு லைக் குடுத்துட்டு, கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் நம்ம ஃபேன் பார்ட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீட்டெயிலா வந்து அன்பாக்சிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து போறது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபேன்ல வந்து எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் புடிச்சது, பிடிக்கலன்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேன் போட்டிங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லுக் வைஸ் வந்து சூப்பரா இருக்கும். எஃபிஷியோ இல்ல. ரெனசா மாடல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எடில்லாம் நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, உங்களுக்கு லுக் வந்து சூப்பரா வந்து இருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் நம்மளுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் லெவல் அட்ஜஸ்ட் பண்றது, ஆன் பண்றது, ஆஃப் பண்றது அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் மோட் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எனக்கு இந்த ஃபேன்ல வந்து புடிச்ச விஷயம் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபேன்ல புடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, பவர் சேவிங் தான். பவர் சேவிங்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனே வந்து வாங்குனேன். ஏன்னா 2மே ஃபேனுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இதுல வந்து பிஎல்டிசி மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, பவர் வந்து கம்மியா தான் வந்து கன்சியூம் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வாங்குனேன். கூடவே பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வந்து வருஷத்துக்கு ₹1500 வந்து ஈபி பில்ல வந்து சேவ் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபேனோட பிரைஸுமே பாருங்க உங்களுக்கு மத்த ஃபேன கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஈபி பில்ல வந்து கணக்குல வச்சு வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபேன் வந்து வொர்த்தா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நானுமே வந்து வாங்குனேன். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் வந்து நல்லாருக்கு. அது எதனாலன்னு கடைசியா வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ஃபேன்ல புடிக்காத விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இருக்கு. நான் ஃபேஸ் பண்ணது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெனசா மாடல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் பில்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. பிளேட்லாம் உங்களுக்கு மெட்டல் தான். ஹெட் மட்டும் உங்களுக்கு ஸ்டைல்ல வந்து மெட்டல்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து இருக்கும். நான் வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ நீங்க வந்து பார்க்கலாம். இது எப்படி ஆச்சுன்னா, அந்த ஃபேன் வந்து ரிப்பேர் பண்ணப்போ, அந்த சர்வீஸ் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா வந்து கீழ வச்சுட்டாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ நீங்க வந்து இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதோ, இல்ல ரிப்பேர் பண்ணும்போதோ, ஸோ அது கீழ வந்து உங்களுக்கு பேஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் இருக்கறனால கண்டிப்பா வந்து தெர்மாக்கோலோ, கார்போர்டோ கீழ வச்சு கொஞ்சம் சேஃபா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ நான் ஃபேஸ் பண்ணனால இந்த ஒரு விஷயம் நான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்துல வந்து சொல்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃப்ளோ. ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்பீடா தான் வந்து இருக்கு. நம்மளுக்கு 5 லெவல் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. பூஸ்ட் மோட் இருக்கு. எல்லாமே இருந்தாலும், இன்னுமே கொஞ்சம் ஏர் வந்து ஃப்ளோ வந்து பெட்டரா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இந்த சேம் பிஎல்டிசி மோட்டார் இருக்க வேற பிராண்ட்ல ஒரு ஃபேன் வந்து வச்சிருக்கேன். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, வர ஏர் ஃப்ளோ கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கம்மியா இருக்குன்னா வந்து ரொம்பவே பிலோ ஆவரேஜா இருக்குன்னுலாம் வந்து சொல்ல மாட்டேன். இந்த ஃபேன்லுமே நல்லா தான் வந்து இருக்கு. என்னன்னா, அந்த ஃபேன கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது ஏன் கொஞ்சம் ஸ்பீட் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Atomberg ஃபேன் வந்து நம்ம ஃபுல் ஸ்பீட் வச்சாலும், நம்மளுக்கு அந்த நாய்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. ஸோ நாய்ஸ் ரெட்யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் வந்து கொஞ்சம் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் வந்து வைக்குது. ஏன்னா, இதுல நம்மளுக்கு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல்லாம் வந்து இருக்கு. இந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து கண்டிப்பா நார்மல் ஃபேன கம்பேர் பண்ணும்போது, இது கொஞ்சம் சீக்கிரமா ரிப்பேர் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரிப்பேர் பத்தி நம்ம பேசும்போது, நம்ம வந்து வாரண்டி வந்து பார்த்துடலாம். வாரண்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2+1 அதாவது நீங்க ப்ராடக்ட் வாங்குனாலே 2 இயர்ஸ்க்கான வாரண்டி. ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1 இயர் கிடைக்கும். டோட்டலா 3 இயர்ஸ் வாரண்டி வந்து ஃபேனுக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த வாரண்டி தான் பார்த்தீங்கன்னா, என்ன வந்து காப்பாத்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபேன்ல அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேன்லயுமே சென்சார் இஷ்யூ. அதாவது நம்ம இப்போ ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றதுனால 2 ஃபேன்லயுமே பார்த்தீங்கன்னா, சென்சார் இஷ்யூ வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஃபிஷியோல வந்து ஃபியூ மந்த்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, வாங்கி நம்மளுக்கு சென்சார் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாரண்டி கிளைம் பண்ணேன். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த சென்சார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து பண்ணி குடுத்துட்டாங்க. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, ரெனசா மாடல் பொறுத்தவரைக்கும் வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சென்சார் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாரண்டி கிளைம் பண்ணிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி குடுத்தாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எஃபிஷியோ மாடல் வந்து ஆனே வந்து ஆகல. ஸோ அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது, திரும்பவுமே பார்த்தீங்கன்னா, சென்சார் இஷ்யூ தான். ஸோ அப்பவுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி குடுத்தாங்க. அப்போ நான் சர்வீஸ் ஏஜென்ட்கிட்ட கேட்கும்போது, ஏன் இந்த இஷ்யூ திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டான ஒரு காரணம் வந்து சொல்லல. டீட்டெயிலா ஏன் வருதுன்னு மாரி மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ரெனசா மாடல் பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபேன் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, டெட் ஆயிடுச்சு. ஸோ சென்சார் இஷ்யூலாம் வந்து கிடையாது. எல்லாமே பக்காவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து ஒர்க் ஆகல. ஸோ அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹெட்ல தான் பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருந்துச்சு. மோட்டாருமே நல்லா தான் இருந்துச்சு. சென்சார்லயுமே இஷ்யூ இல்ல. ஸோ ஹெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
ஸோ 2 ஃபேனுக்குமே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நான் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வாரண்டில சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. இதில இருக்க நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு பிரச்சனையே வந்து கிடையாது. ஆனா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்றாங்க. கூடவே சென்சார்லாம் வந்துருக்கு. நம்ம லோக்கல்ல இருக்க டெக்னீஷியன் வச்சு பார்த்தீங்கன்னா, சரி பண்றதுன்றது அந்த அளவுக்கு வந்து வாய்ப்பு இல்ல. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி பண்றது, ரிப்பேர் பண்றது தெரிஞ்சா வேணா பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா பிராண்ட தான் கான்டாக்ட் பண்ற மாரி இருக்கும். பிராண்ட கான்டாக்ட் பண்ணா, நம்மளுக்கு அந்த சர்வீஸ் காசுன்றது நம்மளுக்கு லோக்கல்ல விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு இடமே பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்பேர் வந்து பண்ண மாட்றாங்க. ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சென்சார் பிரச்சனை இருந்தா, சென்சார் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஹெட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா, ஹெட்டே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த ரீப்ளேஸ்மென்ட் காசுன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போது. அதனால பார்த்தீங்கன்னா, வாரண்டி இருக்கிற வரைக்கும் இந்த ஃபேன் வந்து நம்ம நம்பிக்கையா சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாரண்டி இது முடிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. கைஸ் இதுதான் இந்த ஃபேனோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்துச்சு. 2 ஃபேனுமே பார்த்தீங்கன்னா, வாங்கி யூஸ் பண்ணல. ஓவராலா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த பிராண்ட் ஃபேன் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நீங்க யூஸ் பண்ணல எப்படி வந்து இருந்துச்சு? ஸோ எல்லாமே நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.